நிலம் என்பது வெறும் மண்ணல்ல, அது நினைவுகளின் உறைவிடம். 100 வயதாகிற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் முகத்தில் கனிவும் கருணையும் சாந்தமும் ததும்புகின்றன. காந்தியத்தை கொள்கையாக தரித்து கொண்டு சுதந்திர போராட்டம், நிலமீட்பு, இறால் பண்ணை எதிர்ப்பு என்று களத்திலேயே காலம் கழித்த பெருந்தகையாளர். இவரை பற்றி கவிஞர் ரவி சுப்பிரமணியன் உருவாக்கியுள்ள ஆவணப்படம் இப்போது மிகவும் கவனம் பட்டிருக்கிறது. நிலம், நீதி, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்று பெயரிடப்பட்ட இந்த ஆவணப்படம் அம்மையாரை பற்றி மிகவும் ஆழமான பதிவுகளோடு பெரும் புரிதலோடும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் காலத்தின் கை விரல்களால் மறைக்க முடியாத நீண்ட நெடும் வரலாறு கிருஷ்ணம்மாளுடையது. தமிழில் அவரது வரலாறு அதிகம் பதிவு செய்யப்படவில்லை. அந்த குறையை ரவி சுப்பிரமணியன் நீக்கியிருக்கிறார். 40 நிமிடங்கள் கொண்ட இந்த ஆவணப்படம் அதிகபட்ச சுவாரஸ்யத்துடனும் தேர்ந்த அனுபவத்திறனுடனும் செல்கிறது. இயக்குனரே ஓர் எழுத்தாளராக கூடி வருவதில் மொழியும் கருத்தும் காட்சியும் பரவச கணங்களை தருகின்றன. முதுகுளத்தூர் கலவரத்தின் போது அங்கு சென்று களத்தில் நேரடியாக பணியாற்றிய கணங்களை அம்மாவின் தளர்ந்த குரலில் கேட்கும்போது மனம் கனக்கிறது. 2006 கீழ் வெண்மணி சம்பவத்திற்கு காரணமான கோபாலகிருஷ்ண நாயுடுவின் வழி வந்தவர்கள் தங்களது 286 ஏக்கர் நிலத்தை அம்மாவிடம் வந்து ஒப்படைக்கும்போது அங்கிருந்த 2 தரப்பு மக்களிடம் கண்ட உணர்ச்சி பெருக்கையும் அதற்கு காரணமாக அமைந்த அம்மாவின் உழைப்பையும் குக்கு சிவராஜ் சொல்லும்போது கண்கள் பணிக்காமல் இருக்க முடியாது. வெறுப்பரசியல் ஓங்கி நிற்கும் இந்த காலத்தில் அம்மாவின் இருப்பு சத்தியத்தின் சாட்சி போல் தோன்றுகிறது. நன்றி.